தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களோடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் என்னென்ன விவகாரங்களை எழுப்பலாம், விவாதிக்கலாம் என்பது குறித்து அவர் தங்கள் கட்சி எம்எல்ஏக்களோடு விவாதித்து வருவதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. வணக்கம். இன்றைய தினத்தில் அதிமுகவினர் சட்டப்பேரவையில் என்னென்ன பிரச்சனைகள் தொடர்பாக வாதங்களை முன்வைக்க இருக்கிறார்கள், அவர்கள் தரப்புல என்ன விவாதிக்கப்படுகிறது, இது குறித்த விரிவான விவரங்கள்? கௌதமி வணக்கம். 2025-26 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் ஆனது இன்றைய தினம் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் அதிமுக சார்பில் என்ன மாதிரியான விவகாரங்களை பேரவையில் எழுப்பலாம் என்பது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அவரினுடைய அலுவலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். நேற்றைய தினமே கூட 2 விஷயங்களை முன்வைத்து வெளிநடப்பு செய்திருந்தார்கள். முக்கியமாக பார்த்தோம்னா, சட்டப்பேரவை தலைவர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி பேரவை தலைவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கொடுத்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என குறிப்பிட்டும், அதே போல டாஸ்மாக் ஊழல் என 2 விஷயத்தை குறிப்பிட்டு நேற்றைய தினம் அவர்கள் பேரவை தொடங்கிய 5 நிமிடத்திற்குள்ளாகவே அந்த விவகாரங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டு 5 நிமிடத்திற்குள்ளாகவே அவர்கள் வெளிநடப்பு செய்திருந்தார்கள். இதற்கிடையே இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் என்ன விவகாரங்களை பேரவையில் எழுப்பலாம் என ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.